வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எண்டிங் டேட் 14 கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. அப்ளிகேஷன் எண்டிங் டேட் 16 கொடுத்துருக்காங்க. முன்கூட்டியே அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அந்த கரெக்ஷன் டேட் 2 நாள் கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் பண்ண முடியாது. அந்த டேட்டில் சப்போஸ் நெட்வொர்க் பிஸி எதுவும் ஆயிடுச்சுன்னா நம்மளால முடியாது. அதனால் இப்போவே சரி பண்ணிடுங்க. இந்த சைடில் வந்து வேக்கன்ட் போஸ்ட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அந்த இதை டச் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு வேக்கன்ட் இருக்குன்றதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அப்ளைக்குள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனை டச் பண்ணுங்க. டச் பண்ணிங்கன்னா 10 இலக்க மொபைல் நம்பர், அதாவது உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் உள்ள ஓடிபியை பார்த்து அந்த இதில் போட்டோம்னா போட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓகே தான், வெரிஃபை ஆயிரும். அடுத்தது உங்களோட ஜிமெயில் ஐடி, அதாவது இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபோனில் யூஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜிமெயில் ஐடியை கொடுங்க. ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ஜிமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேவா? ஜிமெயில் ஐடி போடுறேன். உங்களோட ஜிமெயிலில் பார்த்துருவோம் டக்குன்னு. ஓகே, டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கீழே இருக்கும். இதில் வந்து அப்ளிகேண்ட் நேம் கேட்டிருக்கும். அப்ளிகேண்ட் நேம் வந்து உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி, அதாவது கேபிட்டலில் எவ்வளோ ஹேப் போட்டு இன்சியல் போட்டிருக்காங்களோ அதை அப்படியே பார்த்து அப்படியே போட்டுருங்க. கீழே பெர்த் டேட் இருக்கும். ஃபஸ்ட்டு இயரை குறிங்க. இயரை டச் பண்ணி குறிச்சிட்டு நெக்ஸ்ட்டு மந்த் குறிச்சிட்டு அடுத்து டேட் குறிங்க. ஓகே, அடுத்து ஓகே சென்டர் உங்களுக்கு தெரியும் என்னென்னு போட்டுருங்க. அடுத்து ஃபாதர் நேம் மதர் நேம் அதில் எழுதிருங்க. கீழே கம்யூனிட்டி அப்படின்றதில் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தாலும் இல்லைனாலுமே நீங்கள் ஓபிசியாக இருந்தால் ஓபிசின்னு குறிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு கடைசியாக டேட் கிடைக்கும். முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதில் ஒரு நம்பர் வரும். அது உங்களுடைய மெசேஜ்க்கும் அந்த நம்பர் பாஸ்வேர்டு வந்துடும். இப்போ நீங்கள் கேண்டிடேட் லாகின் பண்ணணும். ஆனால் அந்த லாகினில் ஒரு பாப்பப் வரும். அதில் வந்து 5 டைம் மேலே நீங்கள் தப்பாக அட்டம் பண்ணிங்கன்னா உங்களோட லாகின் வந்து, அதாவது அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் புதுசாக தான் நீங்கள் ஆன் பண்ணி வரணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்கள் ஃபோனுக்கு மெசேஜாக வந்திருக்கும். அந்த மெசேஜை காப்பி பண்ணிக்கோங்க. நோட்பேடு எடுத்துக்கோங்க மொபைலில். எடுத்துகிட்டு அந்த இதை பேஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நோட்பேட் எடுத்தாச்சு. அதில் காப்பி பண்ணிவிட்டு அந்த நம்பரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் பாஸ்வேர்டும் அதில் இருக்க மாதிரி எடுத்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து யூசர் ஐடி மறுபடியும் கேட்கும். மறுபடியும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேவா? சென்ட் ஓடிபின்னு வரும். அது கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க பாஸ்வேர்டை. இல்லைனா கூட நீங்கள் முதவே நீங்கள் இதை கொடுத்துட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்றத கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஏன்னா பாஸ்வேர்டு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து சும்மா XY 20 அப்படிலாம் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அட்டு செமிகோலன்லாம் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு செட் ஆகாது. நமக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டை ஒன்று வச்சுக்கணும். நம்ம ஜிமெயில் ஐடி கூட வச்சுருக்க பாஸ்வேர்டை ஈஸியான பாஸ்வேர்டை ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வேணாம், நம்ம பாஸ்வேர்டு ஒன்று வச்சுக்குவோம். ஓகே, ஒரு செகண்ட். ஓகே கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் வந்து அப்ளிகேஷன் கீழே வந்து அப்ளை ஆன்லைன்னு ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த பாக்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கலாம். அதுக்கடுத்து மை அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் பாக்ஸை டச் பண்ணி தான் நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கு அடுத்து ஓகே, இப்போ அதை டச் பண்ணி உள்ளே வந்தோம்னா செலக்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் ஜிடிஎஸ்ன்றதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் 4 ப்ராசஸிங் தான். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் அதுவே ஃபில் பண்ணியிருக்கும். கீழே அட்ரஸ்ஸு, மேரிடு அன்மேரிடு, அந்த அதாவது மேரிடு ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி கொஞ்சம் தான் ஃபில் பண்ணாமல் இருக்கும். மேரிடு ஸ்டேட்டஸில் சிங்கிள் அல்லது மேரிடு விடோ அதை கொடுத்துருங்க. பிடபிள்யூடினா அது எஸ்ஆர் நோ அதை கொடுத்துருங்க. எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ஓசி அந்த இது கேட்பாங்க, லெட்ரு ஓகேவா இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. அட்ரஸ் வந்து நீங்கள் சிம்பிளாக கொடுத்துட்டு பின்கோடை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு என்ன ஸ்டேட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே, அதாவது என்ன வட்டம் தாலுக்கா எல்லாமே வந்துடும் அதில். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த சைடு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சேமஸ்ன்னு இருக்கும். அந்த சேமஸ் டிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெசென்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக அதே ஃபில் ஆகிக்கும். அடுத்து சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கனாலே அடுத்த பேஜ் வந்துடும்.
அடுத்த பேஜில் தான் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ஃபில் பண்ண போகிறோம். சர்க்கிள் வந்து தமிழ்நாடு சர்க்கிள் அப்படின்றத கொடுத்துடலாம். இயர் பாஸிங் வந்து நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத பார்த்து வச்சுங்க. நம்மளுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். ஓகேவா? அந்த இயர் பாஸிங்கை கொடுத்துட்டிங்கனாலே செலக்ட் த போர்டு அப்படின்றதுல அந்த இயர் இருக்கக்கூடிய ஒரு இது வந்துடும். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ இந்த செலக்ட் த போர்டு அப்படின்றத டச் பண்ணிங்கனாலே அந்த இயர், அதாவது 2015 இருக்கக்கூடிய ஒரு இது வந்துருச்சு பாருங்க. 2012 15 கடைசியாக நீங்கள் 16 கொடுத்தீங்க, 17 கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி கடைசியாக 16 17 இருக்க மாதிரி ஒன்று வரும். அதை கொடுத்துருங்க. எஸ்எஸ்சி மெமோ நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல, அது வந்து 10th மார்க் ஷீட்டில் எது வேணால் கொடுக்கலாம். அதாவது ரோல் நம்பர் கொடுக்கலாம், அல்லது சர்டிஃபிகேட் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், அல்லது கால் டிக்கெட் நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் என்னென்ன மார்க் எடுத்தோம் அப்படின்றத நம்ம ஃபில் பண்ணணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் எடுத்துக்குவோம். இங்கிலீஷில் ஒரு மார்க் ஃபில் பண்ணுவாங்க. அடுத்தது ஜூஸ் சப்ஜெக்டில் தமிழ் போட்டிருங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு படிச்சிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் கேரளா இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மலையாளம் இந்த மாதிரி பாடங்கள் வந்து சப்ஜெக்டாக இருந்திருக்கும். தமிழ்நாட்டிலாம் தமிழுக்கு தான், தமிழ் தான். ஓகே ஓகே, எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். சயின்ஸில் வந்து ப்ராக்டிக்கல் மார்க் தனியாக போட்டுருணும். அதாவது 25 அவுட் ஆஃப்னு கேட்டிருக்கல, அந்த மார்க் என்னன்னு போட்டுருங்க. தியரி மார்க் என்னன்னோ அதை போட்டுருங்க. ஓகேவா? கீழே வந்து ஹேவ் யூ ஸ்டடீடு எனி அடிஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது நம்ம வேறு ஏதாவது ஹிந்தி, மலையாளம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தோம்னா 10th அப்படி போட்டு அது இங்கே எஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அது என்ன லாங்குவேஜ் கேட்பாங்க, கொடுங்க. இல்லைனா நோ மட்டும் கொடுத்துட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுதான் முக்கியமானது. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிளில் கொடுத்துட்டு அடுத்து டிவிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கீழே பிடிஎஃப் டவுன்லோடு அப்படின்னு கேட்கும். அதாவது பாருங்கள், இப்போ நான் சர்க்கிள் கொடுத்துட்டேன் தமிழ்நாடு, செலக்ட் டிவிஷன் ராமநாதபுரம் கொடுத்துருக்கேன். கொடுத்தீங்கன்னா கீழே டவுன்லோட் போஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கும். கீழே கொடுத்தீங்கன்னா பதிவிறக்கான்னு கேட்கும். பதிவிறக்க சொல்லுங்கள். பாருங்கள் அதில் எத்தனை வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா சில இதில் வந்து 59 வேக்கண்ட்லாம் இருக்கும். சில இடத்துல அதிகபட்சமாகவே 60 70 வேக்கண்ட்லாம் ஒரு இடத்துல இருந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையும் பாருங்கள். பாருங்கள், இந்த இதில் வந்து 11 வேக்கண்ட் தான். ஓகேவா? 11 வேக்கண்ட் தான் இருக்குது. சரி, ஓகே தான். அது எப்படின்னா நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். நமக்கு எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அதாவது அப்படியே வரிசையாக 11க்கும் கொடுத்துருங்க. 11 இருந்தால் 11க்கும் கொடுங்க. எத்தனை இருக்கோ அத்தனை கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 29 இருக்குன்னா 29க்கு நான் கொடுத்துருவேன். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் வந்து 1 2 3 வந்து வரிசையாக கொடுங்க. 1 2 இடத்துக்கு கொடுத்துடக்கூடாது. ஓகேவா? ஒரு இடமா செலக்ட் பண்ணி கொடுங்க. ஃபோனை இப்போதைக்கு கூட நீங்கள் ரொட்டேட்டில் வச்சுருந்தீங்கன்னா திருப்பிக்குங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு லென்த்தாக நிறையா தெரியும். ஓகேவா? லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருந்தோம்னா உங்களுக்கு தெரியாது நமக்கு. நம்ம எல்லாம் நிறையா செலக்ட் பண்ணுறதுனால அதிக பேமெண்ட்லாம் இல்லை. அதனால் எல்லாத்தையும் டக்குனு உட்காந்து மெதுவாக 1 2 3 எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக இருக்க எல்லாத்துக்கும் வேக்கன்ட் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே கீழே உங்களுக்கு அந்த வேக்கண்ட் வந்து வரிசையாக நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்றத காட்டும். இந்த பாருங்கள் 1 2 3 10, அதுக்கடுத்து 2வது பேஜ் 3வது பேஜ்லாம் போனோம்னா அப்படி காட்டும். ஓகேவா? மொத்தம் 24 ரிசல்ட், 24 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொஞ்சம் சேவ் பிஸியாக தான் இருக்குது, ஏன்னா ஸ்டார்டிங் டைமில். ஓகே, அதுக்கடுத்து மேலே எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்னேச்சர் ஃபோட்டோ அந்த ரெண்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே வந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபோட்டோ ரெடியூஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்க, அல்லது இமேஜ் ரெடியூஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, அந்த இமேஜ் ரெடியூஸை டச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வரும். ஓகேவா? அந்த இதில் உள்ளே போனீங்கன்னா ரெடியூஸ் இமேஜ் சைஸ் இன் கேபி அப்படின்னு போட்டிருக்கா, அந்த இதை டச் பண்ணிங்கன்னா உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டீங்கன்னா செலக்ட் இமேஜ்னு இருக்கும், அதை டச் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ கொடுங்க. ஓகேவா? ஃபோட்டோ கொடுத்துட்டு கீழே வந்து அது 100 கேபின்னு தான் இருக்கும். ஓகேவா? அப்படியே ஜென்ரேட் பண்ண சொல்லிடுங்க. சென்ட் பண்ணாலே அது கொஞ்சம் 100 கூட கம்மியாக தான் கொடுக்கும் உங்களுக்கு.
பாருங்கள் எனக்கு எத்தனை கேபிள் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 98 கேபியில் கொடுத்துருக்கு. அந்த டேஷ் பாக்ஸில் வந்து ஏதாவது உங்கள் பேரையோ அல்லது ஃபோட்டோ அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு அல்லது ஏதாவது ஒரு இனிஷியல் போட்டுட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நம்மளோட பேஜுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு அந்த இதை டச் பண்ணி நீங்கள் எடுத்த ஃபோட்டோ அதே மாதிரி சிக்னேச்சரே பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. கீழே வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, அவ்வளோதான் உங்களோட ஃபார்ம் ஃபுல்லாகிருச்சு. அதுக்கடுத்து வந்து பேமெண்ட், அதாவது எஸ்சி எஸ்டி உமன்ஸ் இவங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஓபிசியில் இருக்கக்கூடிய மென்ஸுக்கும் யூஆரில் இருக்கக்கூடிய மென்ஸ், அதாவது பையங்களுக்கு தான் ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டாததுனால சில பேருக்கு அப்படியே டக்குன்னு ஓகேவா ஒரு அப்ளிகேஷனே சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஃபீஸ் கட்ட வேண்டியது இருந்துச்சுன்னா ஃபீஸ் கட்டுற மாதிரி போகும். அது யூபிஐ ஐடி அல்லது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் இந்த மாதிரி ஏதாவது கட்டுற மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிடுங்க. எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா இல்லை எதுவும் மாற்றி கொடுத்துருக்குமான்றதை செக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். சப்மிட் இருக்கும், அவ்வளோ கொடுத்துரு. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, கீழே வந்து சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா எஸ் சப்மிட் அப்படின்னு கேட்கும், அதை கொடுத்துருங்க. ஓகே, கொஞ்சம் லோட் ஆகுது. மணி கட்டுறதுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? இருக்கு, அந்த பேஜ் ஃபுல்லாக எடுத்து காட்டுறேன். யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கும். பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகேவா? அதுக்கடுத்து மை அப்ளிகேட்ன்ற கூட இந்த மஞ்சள் கலர் பாக்ஸை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அப்ளிகேட் இங்கே வந்து டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் பிடிஎஃப் எடுத்துக்கங்க.